அந்த பிஸ்னஸ் தோத்துருச்சு. என்ன இடம் தெரியுமா? அந்த நல்ல மனுஷன் 4 பேருக்கு செய்யணும்னு நினைச்சா பாருங்க. நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். என்னுடைய ஆரம்ப கால கிளையண்ட் ஒருத்தர் பெங்களூர்ல ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணாரு. திடீர்னு ஒரு 6 மாசம் அவரை காணோம். அப்புறம் வந்து நான் பெங்களூர் போகும்போது என்ன சந்திச்சேன். பார்த்தே ஆகணும்னு சொன்னாரு. நான் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஓடி வந்து ஒரு 35 வயசு பையன் அவரு. என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. என்னை சுற்றி ஒரு 100 பேர் இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன். சரி வா 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 வான்னு சொல்லிட்டு ஒரு காரில் உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் கூட்டு போகிறேன். என்னாச்சு? ஒரு ஃபேக்ட்ரிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காரு. இவருடைய சொத்தை வச்சு பெரிய அளவு கடனை வாங்கிட்டார் பேங்க்கில் பெரிய பல கோடிகள். அந்த நண்பர் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணியிருக்காரு. ஒரு 9 மாதம் நடத்தியிருக்காரு. டக்குன்னு ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வாங்கின கடன்லாம் இவர்கிட்ட வந்துருச்சு. இவர் தான் இஎம்ஐ கட்டணும். பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இதனால் ஃபேமிலிலையும் இஷ்யூ, சூசைட் வரைக்கும் போயிட்டார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நம்பி ஒருத்தனை கொண்டு வந்தோம், கடைசியில் ஏமாத்திட்டான் பாரு அப்படின்னு. சார் இப்படி சொல்லாதீங்க சார், தப்பு அப்படின்னா. என்ன சொல்றது